காளையர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, இளைஞர்களை வந்து காளையர்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனா என்ன சொல்லுவாங்கன்னா, காளமாட்டுக்கு உண்டான ஒரு கம்பேரிசனா இளைஞர்களை பார்க்குறாங்க. அவங்களுக்கு உண்டான ஈக்குவல் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இளைஞர்களுக்கு காளமாட்டுக்கும் கிட்டத்தட்ட பவர் வந்து ஈக்குவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு ப்ரோக்ராமில் காளமாட்டை அடக்கி நான் வந்து ஒரு வீரன்னு ப்ரூவ் பண்ணுறதை காமிக்கிறதுக்காக ஒரு பண்டிகையில் பண்ணுவாங்க. காளமாடை அடக்கிறதுக்காக போகாத எல்லாரும் கோழைகள்னு அர்த்தம் கிடையாது, சாதாரணமானவர்கள்னு அர்த்தம். கரெக்டு தானே? நார்மல் பீப்புள். பட் காளமாடை அடக்கிறதுக்காக இறங்குறேன்னு சொல்லி அந்த இறங்கி அடக்கிறதுக்கு போகிறவங்க, இது பண்ணுறவங்க, அவங்கள வந்து மேபி வீரர்கள்னு பார்க்குறாங்க. அதே வீரர்கள் ஒரு கூண்டுக்குள்ள சிங்கத்துக்கு விட்ட நான் போய் சிங்கத்தை அடக்கிறேன்னு போனா அவங்கள வந்து வீரர்கள்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டா முட்டாள்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஒரு பெரிய சிங்கம், நல்லா பசியுண்ட ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தை நான் அடக்கிறதுக்காக ஒரு கூண்டுக்குள்ள தனியா போறேன் அப்படின்னு சொன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்? மாட்டை அடக்க போறேன்னு சொன்னா மட்டும் ஏன் வீரன்னு சொல்றாங்க, சிங்கத்தை அடக்கிறேன்னு போனா மட்டும் ஏன் வந்து ஒரு பைத்தியம்னு சொல்றாங்க? ரெண்டுமே ஒரு மிருகம் தானே, அடக்குனா வீரம் தானே. அப்படின்னா மாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ல இருக்கலாம்ப்பா, அதை அடக்கிறதுங்கிறது ஓகே. சிங்கங்கிறது உன்னை விட அதிகமான ஒரு பவர் இருக்கு. அதாவது அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னே தெரியும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் நீ உள்ள போன அப்படின்னா நீ ஒரு பைத்தியம் தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஸோ மாட்டை அடக்க போகல அப்படின்னா நான் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு அர்த்தம். தட் இஸ் ஓகே. பார்ட்டிசிபேட் பண்ணாதது வந்து ஒரு குத்தமெல்லாம் கிடையாது. ரைட்? பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வந்து வின் பண்ணா வீரன் ஒத்துக்குவாங்க. அதே வீரனை சிங்கத்துக்குட்டான ஒரு கோயிலுக்குள்ள போனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. ரைட்? அதே மாதிரி நம்ம வந்து நமக்கு ஹேண்டில் பண்ண முடியக்கூடிய சிச்சுவேஷன் விச் இஸ் இன் அவர் கண்ட்ரோல், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயத்த அவேர்னஸே இல்லை, அல்லது நான் பண்ணவே இல்லை, நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன், நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அது வந்து மீடியாக்கர்னு நம்ம கம்யூனிட்டியில் சொல்கிறோம். வாட் ஆர் த திங்ஸ் விச் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல்? அந்த கண்ட்ரோலபிள் திங்ஸை கண்ட்ரோலே பண்ணுறதுக்கு ஆக்ஷனே எடுக்கல அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்னு அர்த்தம். எதுக்கு சார் இருப்பது ஒரு லைஃப், அடிச்சுக்க சியர்ஸ். ஓகே, எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு? லைஃப்ங்கிறது என்ஜாய் பண்றதுக்கா சார்? ஆண்டவன் படிச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அனுபவிக்கலாம் சார். அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, அல்லது மரத்தை நட்டவன் தண்ணி ஊத்தாமையா போயிடுவான், அல்லது பணம்லாம் ஓடக்கூடாது, நம்ம இருக்கிற அளவுக்கு இது பண்ணிட்டு we have to enjoy. லைஃப் இஸ் டு என்ஜாய். இந்த டெஃபினிஷன்லாம் வச்சுக்கிட்டு பண்ண வேண்டிய விஷயத்தையே பண்ணாம கண்ட்ரோலபிள்ஸையே கண்ட்ரோல் பண்றதை பத்தி யோசிக்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பேரு நிறைய பேர் இருக்கலாம். நம்ம டீசெண்டா பாலிஷ்டா அவங்களுக்கு என்ன பேர் சொல்றோம்னா மீடியாக்கர்ஸ், சாதாரணமான மக்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட்? ஒரு படிக்காத ஒருத்தங்க கூட, படிப்பறிவு இல்லாத ஒருத்தங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணும்போது அவங்கள திட்டி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படிக்கலைங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமா இருக்கு, ஒரு இதாயிடுது. அதனால அதுவே வந்து ஐ மீன் அது மற்றதெல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு, நான் கரெக்டாக சொல்லலை, பட் அது ஒரு கோர்வையாக ஏதோ சொல்லுவாங்க. ரைட்? அதே மாதிரி நம்ம கண்ட்ரோலபிள்ஸில் பற்றின ஒரு அவேர்னஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து we can
remove that. But when you are getting into this community, we are getting into the awareness. Wheel of life அப்படிங்கிறது நம்மளோட அப்ஜெக்டிவ். அந்த வீல் ஆஃப் லைஃப்பை வந்து அதில் இருக்கிற எல்லாமே which are the controllables, நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்த நான் கண்ட்ரோல் பண்ண போறேன்னு இறங்குற அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இருக்கு இல்லையா, அதுல களத்துல இறங்கின மக்கள் தான் இந்த மக்கள் எல்லாரும். ரைட்? அதை பார்த்து உள்ள இறங்கினாவே வீரன் ஒத்துக்குவாங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாவே வீரன் ஒத்துக்குவாங்க. அதை அடக்கி ஃபுல்லா இது பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த கிங் இல்லையா? ரைட்? ஆனா நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத கண்ட்ரோலபிள்ஸ், அன்கண்ட்ரோலபிள்ஸ் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு இந்த இவங்களை பத்தி சொல்லுவாங்க, இந்த வெதர் பத்தி சொல்லுவாங்க, வெதர் பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ரைட்? இவன் இப்படி அடிச்சிருக்கலாம்டா, இந்த கோழி இருக்கான்ல இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சேன், என்னோட நம்பிக்கையில மண்ணை தூக்கி போட்டான், இப்படி வர பாலை எவனாச்சும் கிறுக்கு போய் இப்படி அடிப்பானா பாரு, 100 அடிக்க வேண்டியவன் இந்த சொற்ப ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டான். விச் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். பட் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாலிடிக்ஸ் 5 வருஷத்துக்கு ஒருக்கா கண்ட்ரோல் இருக்கு, ஒரே ஒரு ஓட்டு போடுறது மட்டும் நம்மளோட இதில் இருக்கு. அதை தாண்டி மற்ற எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல்ஸ்ல கிடையாது. ரைட்? பட் அதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. டீ கடையில் உட்காந்து அரசியலை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த வெதர், ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு விச் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். என் கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நான் வந்து ஃபோக்கஸ் டைமை வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்னால் கண்ட்ரோலபிள் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைமில் எடுத்து கண்ட்ரோலே இல்லாத, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயத்துல நான் கொடுக்கும்போது அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கங்கிறது யூ கேன் ஃபில் தட் பிளாங்க். பிகாஸ் நான் அதை சொல்ல விரும்பல. சிங்கத்தை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னா சிங்கத்தை வந்து ஒரு மனிதர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி மீறி போனா அது வந்து தப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி கண்ட்ரோலபிள்ஸ் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு பவுலை காமிச்சிட்டு இருக்கும்போது I don't want to spend much time in the uncontrollable things. எதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதில் நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அன்கண்ட்ரோலபிள் திங்ஸில் நான் தலையிட விரும்பலை.